ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயாத். நெக்ஸ்ட் ஜே நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. எல்லாருடைய மிகப்பெரிய தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப்பட்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். தெய்வ கடாட்சம் நிறைந்தவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். உலக மக்கள் கைகூப்பி வணங்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். ஆக உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியம் எல்லாம் தடைப்பட்ட காரியங்கள், நினைத்த காரியம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடைபட்டுச்சோ, சனி பகவானால் என்னென்ன காரியங்கள் தடைபட்டதோ அதையெல்லாம் தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய, தடைகளை தகர்த்து எறிந்து நீங்கள் சாதனை புரியக்கூடிய மிகப்பெரிய யோகம்தான் இந்த சனி வக்ர பயிற்சி. எவ்வளவு பெரிய காரியம், நடக்காத காரியத்தை போல நடத்தி கொடுத்துடலாம், நடத்தி காட்டிடலாம். வெற்றி சிகரம். புரிஞ்சுட்டீங்களா? வெற்றி சிகரத்தை தொடக்கூடிய அற்புதமான ஒரு ராசியில் நீங்களும் ஒரு ராசி. ரிஷபம்
அதுக்கு அடுத்தாப்புல மகரம், கடகம். இந்த ராசிகளும் சிகரத்தை தொடக்கூடிய ராசிகள். ரிஷபம், கடகம், மகரம் சிகரத்தை தொடக்கூடிய ராசிகள். புரிஞ்சுட்டீங்களா? அதுல கும்பமும் ஒரு ராசி. கும்பம் மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகின்ற ஒரு ராசி. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப கும்பத்திற்கு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள், கும்பத்திற்கு தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அதான் நல்ல கவனிக்க, நல்ல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயத்தை பார்க்கணும். தனஸ்தானத்துல இருந்து எங்க பார்க்கிறாரு? 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபார் வக்ரம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், கல்வி யோகங்கள், வாகன யோகங்கள் என்று சொல்லுங்கள். வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் மிகப்பெரிய பிரமாதமா முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த காலமாக அமைந்துவிடும். பிரமாதமா இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக இந்த கும்பராசிக்கு பார்க்கப்படுகின்ற இடங்கள் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை வக்ரமாக பார்ப்பார். அப்ப 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் 8ஆம் இடம். அது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். கடன், நோய், வம்பு, வழக்குகள் உங்களை விட்டு அடியோடு நீங்க கடன், நோய், வம்பு, வழக்கு, அவமானம் இதெல்லாம் சந்திச்சாச்சு. அதெல்லாம் அடியோடு பிடிங்க ஓடப்போகுது. வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது. எதிர்பாராத பேரதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. அதான் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு ராசி உங்க ராசியும் தான். உச்சத்தை தொடுகின்ற ஒரு ராசி. ஆக உலகமெங்கும் உங்களை பார்த்து வணங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம், ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய யோகம். அடுத்து இந்த கும்ப ராசிக்கு சனிபான் பார்க்கக்கூடிய இடம் இங்க பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை. அப்ப 11ஆம் இடத்தை பார்த்தா பேரதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம், பெரும் பதவி, தடைபட்ட அதாவது லாபஸ்தானம், தொழில, வருமானத்துல, முன்னேற்றத்துல மிகப்பெரிய லாபங்கள், பேர், புகழ், அந்தஸ்து, நல்ல திருமண வாழ்க்கை. சிலருக்கு 2ஆம் திருமண வாழ்க்கை, சில பேருக்கு 2ஆம் திருமண வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டால் 2ஆம் திருமணம் அது ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு காலமாக ஏற்படும். நண்பர்களால், நட்புகளால் தொழில்கள் அமையும், பயணங்கள் வெற்றி அடையும். சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். ஆக மொத்தத்துல சனிபான் ஏற்கனவே எந்தெந்த இடத்துல பாதிச்சார் அந்த இடமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய ஒரு முக்கியமான பலன்கள். புரிஞ்சுட்டு அதே நேரம் உங்க சுய ஜாதகத்திலும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் பிரமாதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். கொடுத்து வச்சால் நீங்க தான். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லா கவனிங்க. உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நட்பு பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாரா, ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாரா, பகை பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாரா என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குத்தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஜாதகம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போனாலும் மனசுல என்ன நினைக்கணும்? ஜோதிடம் என்ன பொறுத்து ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. பிரம்மனால் படைக்கப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்மன் படைத்தது, மனிதன் படைத்ததில்லை. ஆக உங்கள் சரியான பிரம்மனுடைய தலை எழுத்தை, உங்க தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கட்டங்களில் இருந்து எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை சரியாகவே செய்து கொண்டிருக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. இது கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.